இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சின்ன பொண்ணை காணோம். இந்த டைமுக்கு கரெக்டா வந்திருப்பாங்களே. என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா, இன்னைக்குன்னு பார்த்தா சின்ன பொண்ணு இவ்வளோ நேரம் காணோம். இன்னைக்கு வருவாங்களா என்னன்னு கூட தெரியலையே. இத்தனை நாள் சொல்லலாம் சொல்லலாம்னு நினைச்சு சொல்ல முடியாம, இன்னைக்குதான் ஏதோ இல்லை என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் லெட்டர் மூலியமா சொல்லலாம்னு லெட்டர்ல எழுதியிருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து அந்த சின்ன பொண்ணை வேற காணோம். இன்னைக்கு சின்ன பொண்ணு வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. சரி, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். அனு, சொல்லுங்க துரை. என்ன சின்ன பொண்ணு இன்னும் வரைக்கும் வரல? எப்பயும் நேரமா வந்துருவாங்கல்ல, இன்னைக்கு என்ன இன்னும் காணோம்? சின்ன பொண்ணுவ ஏன் காணோன்ட்டு சின்ன பொண்ணுவ கேட்டாதான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும் துரை? இல்லங்க, நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படியும் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. அதான் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாங்களா என்னன்னு கேட்கறதுக்கு தாங்க உங்களை கூப்பிட்டேன். இல்லைங்க துரை, நானும் மெசேஜ் பண்ணேன். அவ எதுவும் ரிப்ளைவே போடலையே. பாப்பா இன்னொரு 10 மினிட்ஸ்ல வந்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க எதுக்கு சின்ன பொண்ணுவ கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லங்க, சும்மாதான். ஓ, சரி சரி. ஏங்க ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஒண்ணுமே நினைக்கவே இல்லையே. சரி சரின்னு சும்மா தானே நானும் சொன்னேன். ஆ, இப்ப வரைக்கும் ஒன்றும் நினைக்கல. இதுக்கு மேல எதுவும் நினைக்கலாம். ஐயோயோ, ஏங்க நீங்க வேற, ஏங்க ஏங்க சும்மா இருங்க நீங்க வேற. ஐயோயோ, உங்ககிட்ட பேசவே முடியாது போங்க. ஆமா ஆமா, எங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆளு வந்துருவாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க. அடடே, உங்க ஆளே வந்துட்டாங்க போலயே. ஏங்க ஏங்க ஏங்க, வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்க. சின்ன பொண்ணு, இன்னைக்கே ரொம்ப லேட்டு. நீ வரலன்னு இவ்வளவு நேரம் காணான்னு இங்க ஒரு ஆளு தவிச்சு போயிட்டாரு. ஐயோ, இந்த ஓட்ட வாயிட்டு போய் கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும், அப்படியே போய் வத்தி வைக்குதே. யாரு என்னை அப்படி தேடுறது? யாரு? எல்லாம் நம்ம துரை தான். ஐயோயோ, எல்லாத்தையும் அப்படியே சொல்லுதே. ஏய், கம்முன்னு இருக்க மாட்ட? நான் கம்முன்னு தான் இருக்கேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன். ஆனா என்னை சுத்தி தான் ஒரே சூழ்ச்சியா நடக்குது. ஒன்னும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அனு, கம்முன்னு இருக்க மாட்ட? ஐயோ கடவுளே, இப்படி குரு குருன்னு இப்படியும் அக்கையும் பாக்குதே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏ அனு, என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? இல்ல, நம்ம ஆபீஸ்ல எங்க சுத்தி என்னென்னமோ நடக்குது. அதான் நடக்கட்டும் நடக்கட்டும்னு. கம்முன்னு வேலையை பாரு. ஐயோ கடவுளே, இந்த அணுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும். இந்த சின்ன பொண்ணுவ ஓர கண்ணால கூட பார்க்க முடியலையே, இப்படி தப்பு டப்புன்னு திரும்பி திரும்பி பாக்குறாளே. உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் இப்பொழுது சொல்லவா? அனு அனு அனு, கம்முன்னு இருங்க அனு. இன்னைக்கே போட்டு உடைச்சிடாதீங்க அனு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க போறீங்க? அவளும் வரா, வேலையை பார்க்கறா, போறா. நீங்களும் இப்படியே வந்து பம்பிட்டு இருந்துட்டு போயிடுறீங்க. இது என்னைக்குதான் அப்புறம் சொல்றது? நீங்களும் டெய்லி இப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அனு, கம்முன்னு வேலைய பாரு. எம்மாடி, காது கேட்டுருச்சா? கடைசியில நான் தான் அவுட்டா? நடத்துங்க நடத்துங்க. தெரிஞ்சா சந்தோஷம்தான், வேலைய பாரு. அப்ப அவரு பாக்குறத தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த சின்ன பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளா? சரி சரி. சின்ன பொண்ணுக்கு நான் பாக்குறதெல்லாம் தெரியுது. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு மட்டும்தான் தெரியவே மாட்டேங்குது. அது எப்பதான் தெரியும் சின்ன பொண்ணு உனக்கு? இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாலே வீட்டு வேலை பெஞ்சு கழுதுது. ஆ, இந்நேரத்துக்கு துரைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தனா, அவ வந்து ஏதோ ஒரு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பா. நம்ம அப்பாடான்னு கொஞ்சம் அசதி பண்ணலாம். நேரம் நம்ம தலையெழுத்து அப்படி ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. நீ எத்தனை நாள் தான் நானே இப்படி தனியா கிடந்து அலைஞ்சிட்டு இருக்கிறதுன்னு தெரியல. ஆடி மாசமே வரல, இன்னும் காத்து இப்படி அடிக்குது. சீக்கிரம் கூட்டி அள்ளிடுவோம், இல்லாட்டி காத்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடும். அப்புறம் கூட்டினது வீணாயிரும். பாப்பா பாப்பா, இடுப்பே உடையுது. துணிய வேற துவைச்சு காய போட்டேன், அதை மறந்து போயிட்டேன் பாரு. ஆ, வீட்டுல இருக்கிறது என்னவோ 2 பேரு தான். அதுக்கு வேலை மாற முடியல. என்ன புலம்புனாலும் எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும். சரி, போய் பண்ணுவோம். ஆ, வீடு கட்டும்போது வீடு பெருசா வேணும் பெருசா வேணும்னு பெருசா வாங்கியாச்சு. இப்ப வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தானே தெரியுது கூட்ட முடியல துடைக்க முடியலன்னு இப்ப அழுக வேண்டியதா இருக்கு. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்னு வந்தாவே ஒரே பயமா இருக்கு. வீடை துடைக்க முடியல, கூட்ட முடியல, பெருக்க முடியல. ஐயோயோ எப்பா சாமி, சீக்கிரத்துல இந்த துறைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட கூட்டிட்டு வந்துடணும். இல்லாட்டினா நம்மளால முடியாது சாமி. இந்த வயசான காலத்துல இனிமேல என்னால பண்ண முடியாது. இப்ப நம்ம பொறுத்துட்டா நம்மளா யாரு பாப்பா? என்ன, டைம் 11 ஆகுது. நேரம் சின்ன பொண்ணு கேன்டீனுக்கு வந்துருக்காங்களே.
ஒர்க்குக்கு இது அதிகமா இருக்கோ என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு தான் என் சொல்லணும்னு எனக்கு தைரியம் வந்து இன்னைக்குன்னு பார்த்து இவங்க லேட்டா வராங்க, கேன்டீனுக்கு வரமாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னு ஒன்றும் தெரியலையே. இன்னைக்கு தான் சொல்லணும்னு ஏதோ தைரியம் வந்திருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து இவங்க இப்படி பண்றாங்களே. நீ வேற ஏன் கம்முனு இரு. இனிமே பாரு, அவன் என்கிட்ட வரவே மாட்டான் பாரு. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டுட்டேன். தாடி உன்கிட்ட வந்தா எனக்கும் இதே கிளிதான் போலயே. நீ என்ன சின்ன பொண்ணு, எப்ப பார்த்தாலும் காலையில வந்து நொய்யி நொய்யின்னு எதையோ உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு டெய்லி போர் அடிக்குது. உன் மூஞ்சிய பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுது. சரி விடு விடு. என்ன சின்ன பொண்ணு, நானும் பொறுமையா சொல்லி சொல்லி பாக்குறேன், கேட்ட பாடு இல்ல. அப்படி எதையாவது புடிச்சு கத்தி விட்டாதான் கேட்பாங்க போல. நீ என் பக்கம் திரும்ப மாட்டானே. ஆ சரி சரி. இப்படியே போய் மாமியார் வீட்லயும் பண்ணு, நல்லா இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, இப்ப எல்லாம் வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும். இப்படி எதையாவது பேசி விட்டாதான் எல்லாரும் கம்முன்னு அடங்குவாங்க. உன்ன மாதிரி பேசாமே இருந்தா எல்லாரும் தலைமையில ஏறி உக்காந்துக்குவாங்க. பார்த்து இருந்திக்கோ. சூப்பர் சூப்பர். டேய், இங்க பாரு, நம்ம மைனர் இங்க நின்னுட்டு இருக்காரு. சரி சரி, இவங்க 2 பேரும் தனியா தான் எப்பயும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்காவது பேசட்டும். நம்ம அப்படியே நைஸா கிளம்பிடுவோம். இந்த பொண்ணு, நீ அப்படியே கேன்டீன்ல இரு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பேசணும். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன? என்னானோ டீ பிரேக்குக்கு போனா நீ தானே கூப்பிட்ட, இப்ப அர்ஜென்ட்டா கால் பேசணும்னு சொல்ற. இரு ஒரு காப்பி குடிச்சிட்டு போவோம், போய் பேசிக்கலாம். சின்ன பொண்ணு, நான் அப்பவே பேசணும்னு நினைச்சேன். நான் தான் மறந்துட்டு அப்படியே வந்துட்டேன். சரி, நான் போய் பேசிட்டு வரேன். நீ கேன்டீன்ல டீ குடிச்சிட்டு வா. அப்படியே ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கோ. அனு அனு இரு நானும் வரேன். ஐயோ இந்த அனு வேற இவர்கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டா. தனியா இருக்காங்க, இன்னைக்கு பேசிட வேண்டியதுதான். சரியான நேரம். இப்பவே போய் என் மனசுல என்ன இருக்குன்னு சின்ன பொண்ணுட்டு சொல்லிட வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, என்ன ஏன் நிக்கிறீங்க? டீ சாப்பிடலையா? அனு கால் பேசிட்டு வரேன்னு போயிருக்கா, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்தோடனே சாப்பிடணும். அப்புறம் அப்புறம் என்ன, வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். அது அத சொல்லல. என்னன்னு சொல்லுங்க. அது சின்ன பொண்ணு, இந்தாங்க. என்னது இது? மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த லெட்டர் எழுதியிருக்குன்னு சின்ன பொண்ணு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? திடீர்னு இப்படி லெட்டர் கொடுக்குறீங்க. உங்க மனசுல என்னதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ உங்க கூட வேலை செய்யறவரேன்னு சொல்லிட்டு பேசி பழகுனா நீ இந்த மாதிரி லெட்டர் கொடுக்குறீங்க. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்ன பொண்ணு, என்னை தப்பா மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, இந்த மாதிரி எண்ணத்தோட எல்லாம் என்கிட்ட பழகாதீங்க. நான் அந்த மாதிரி எண்ணத்தோட எல்லாம் உங்ககிட்ட பழகல. இதோ ஆபீஸ்ல வேலை செய்வேன், நல்ல முறையில தான் நான் பழகுனேன். கல்யாணத்தை பத்தி இப்ப எல்லாம் என்னால யோசிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. சில நீங்களும் எல்லாரும் மாதிரிதான் இல்ல. ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா போதும், இந்த மாதிரிதான் லெட்டர் கொடுப்பீங்கல்ல. இந்த பொண்ணு, நீங்க உங்க குடும்ப சூழ்நிலைக்காக தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க குடும்பமும் என் குடும்பமும் ஒண்ணுதானே. நம்ம நல்லா பாத்துக்கலாம் சின்ன பொண்ணு. உங்க குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க என்னைக்குதான் யோசிப்பீங்க. பத்தியெல்லாம் நான் யோசிச்சுக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னை பத்தி. நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் சின்ன பொண்ணு. ப்ளீஸ் சின்ன பொண்ணு, பாருங்க, இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பேசுறதோ பழகுறதோ இருக்கக்கூடாது. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பேசிட்டு நின்றுட்டு இருக்காதீங்க. என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. என்ன பொண்ணு, உங்களுக்கு என்னை பிடிக்கலையா? என்னை விடுங்கன்னு சொல்றேன்ல, எதுக்கு சும்மா எதையே பேசிட்டு இருக்கீங்க? சாரி சின்ன பொண்ணு, உங்களை நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாரி. ஐயோ, 2 பேரும் மனசு விட்டு பேசியிருப்பாங்க. போய் என்னன்னு கேட்போம். என்ன பொண்ணு, என்ன என்னடி வல்லு வல்லுன்னு கொலைக்கிற? என்னாச்சு? மைனரு பேசினாரா? என்ன சொன்னாரு? ஏய் கம்முனு போயிரு சொல்லிட்டா. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். என்னடி, ஏன் இப்படி கத்திட்டே இருக்க? என்னாச்சு? லெட்டர் கொண்டு கொடுக்குறாண்டி, அதான் நல்லா திட்டி அனுப்பிச்சிட்டேன். ஏண்டி, நீயும் ஒரு வாழ்க்கையே தெரிவிக்க மாட்ட. வர்ற வாழ்க்கையும் இப்படி தட்டி கழிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு தாண்டி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுறது? பாரு, எனக்கு இப்போதைக்கு என் குடும்ப சூழ்நிலை தான் முக்கியம். இப்போதைக்கு மற்றவங்களை பத்தி தான் எனக்கு யோசிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. என்னை ஆளை விட்டுருங்க. எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பம்ட்டே இரு. கடைசியில யாரும் கூட வர போறதில்ல. நீதான் தனியா நிக்கணும். பாத்துக்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு போயிரு சொல்லிட்டேன். பாரதி, நம்மள தேடி வரும்போதும் நம்ம பக்கத்துல இருக்கும்போதும் ஒரு பொருளோட அருமை நம்மளுக்கு தெரியாது. நம்மளை விட்டு விலகும் போதும் அதனோட அருமை தெரியும். அப்ப நீ நல்லா ஃபீல் பண்ணுவ. இது யாரோட அருமையும் தேவையில்லை. போயிரு சொல்லிட்டேன். நீங்க உனக்கு போய் சொன்ன பாரு. சாரி துரை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்.
ஆனா நான் இதை நார்மலா சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு தான் நான் கோவமா சொல்ல வேண்டியதாயிருச்சு. நான் இப்போதைக்கு இத பத்தி எதையும் யோசிக்க முடியாத நிலைமையில இருக்கு துரை. சாரி துரை, என்னை மன்னிச்சிருங்க துரை.